உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தேர்தல்கால சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முதல் கட்டத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிவிட்டார். இனி அடுத்த கட்டம் எப்பொழுது என்பதை அவரது கட்சியினரும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இனி முக்கியமான ஒரு கட்டம் என்னவென்றால், இந்தியா காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணியினுடைய கவர்ச்சி கதாநாயகன் சொல்லக்கூடியவர் இப்பொழுது ராகுல் காந்தி. இன்றைக்கி இந்தியா முழுவதும் பரபரப்பாக தெரியக்கூடியவர் அந்த ஒரே ஒரு தலைவர் தான். பிரதமர் மோடியை காட்டிலும் பல மடங்கு மக்கள் மத்தியில் ரொம்ப அபிமானம், ஆதரவு, காதல் எல்லாமே வயப்பட்டிருப்பவர் நமது ராகுல் காந்தி. அந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் கூட்டம் கூடியது. அதே நேரத்தில் மோடிக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் விலை பேசப்பட்ட மீடியாக்கள் அந்த இந்தியா கூட்டணியுடைய அபாரமான கூட்டத்தை, சரித்திர பிரசித்தி பெற்ற கூட்டங்களை எல்லாம் ஒளிபரப்பாமல் இருட்டடிப்பு செய்து வருவதன் காரணமாக மக்கள் மத்தியில் அந்த கூட்டணிக்கு ஆதரவில்லையோ என்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாயையை முறியடிக்கும் வண்ணம் சென்னையில் ஒரு மாபெரும் கூட்டம் காத்திருக்கிறது மக்களுக்காக. அதில் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசுகிறார், இந்தியாவின் கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறார், அதில் நம்மவர் கமல்ஹாசனும் கலந்து கொண்டு பேசப்போகிறார். இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுக்கு கவர்ச்சிகரமான, மக்கள் அபிமானமற்ற பேச்சாளராக, வலுவான சக்தியாக கருதப்படுகிறவர் கமல்ஹாசன். அதனால்தான் நமது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு முக்கியம் கொடுத்து அவர் எல்லா இடங்களிலும் பரவலாக பேசும் அளவுக்கு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்து அது வெற்றிகரமாக முதல் கட்டம் முடிந்துவிட்டது. சரி, இதற்கிடையே சற்று சினிமாவையும் பார்க்கலாமே. இந்த இடைவெளியில் ஜூன் மாதம் 13ஆம் தேதி படம் இந்தியன் 2 ரிலீஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னென்னா, தீபாவளிக்கு தான் இது வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன். அது இந்தியன் அந்த 3 அது தீபாவளிக்கு வருது. இந்த இந்தியன் 2 ஜூன் 13ஆம் தேதி வருது. இதற்கான பிரமாண்டமான ஒரு ஆடியோ, அதாவது ஆடியோ விழா சொல்லுவாங்கள்ல, அந்த சிறப்பு விழா சென்னையில் மிக பிரமாண்டமாக நடக்க இருக்கிறது. அது அடுத்த மாதம் இருக்குது. நான் இது பற்றி நம்ம ரெட் ஜெயிண்ட் செண்பகமூர்த்தி சார்கிட்ட கேட்டேன். சார், அது அடுத்த மாதம், இப்போ எலெக்ஷன் வேலை ரொம்ப மும்முரமாக இருக்குது, ஆகவே அந்த ஆடியோ வெளியீட்டு விழாவை நான் அடுத்த மாதம் வச்சுருக்கோம், கண்டிப்பாக வருது. ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய பெரும் பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகையை தொடர்ந்து இந்த படமும் வருவதால் ஒரு விடுமுறை கால அனுபவம் கிடைக்கிறது. இந்த விடுமுறை கால அனுபவத்தை ஒட்டி நிறைய படங்கள் வெற்றி பெற்றும் இருக்கின்றன. நிறைய ரசிகர்கள் வருவார்கள். அந்த விடுமுறை கேப்பில் வெளியே விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வசூல் அதிகமாக கிடைக்கும். என்றைக்குமே திரைப்பட விழாக்கள், அதாவது திரைப்பட வெளியீட்டு விழா வெளியீடு எப்போவுமே இந்த மாதிரி தொடர் விடுமுறை காலத்தில் தான் கொடுப்பாங்க. ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக வரும். மக்கள் அடுத்தடுத்து வருவதற்கும் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு, இப்போல்லாம் தொடர்ச்சியாக பார்க்குறதுல எவ்வளவோ பேர் நம்ம ஒரு ரசிகர்கள் நிறைய பேர் காத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக கொண்டு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. இந்த படம் நாட்டினுடைய நிலைமையை மையப்படுத்தி, லஞ்சம் நாட்டுக்கு பிடித்த கேன்சர், இந்த லஞ்சம் இருந்தால் நாடு நாசமாக போயிடும், ஆகவே லஞ்சத்தை ஒழிக்கணும். இதுதான் நாயகன், அதாவது நம்ம நாயகர் கமல்ஹாசனுடைய லட்சியம். அரசியல் லட்சியமும் கூட, வாழ்வியல் லட்சியமும் கூட, திரைப்பட கதையின் லட்சியமும் கூட. இந்தியன் 2 சங்கருடைய மகள் திருமணம் நடக்குது. அந்த திருமண வேலைகளில் இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்கார். அந்த திருமண வேலைகள் காரணமாகத்தான் இந்த வேலையும் அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டே வந்தது. இப்போ அவருடைய திருமண நாள் குறிக்கப்பட்டு விட்டதால் இந்த ஜூன் 13ங்கிறத ஒரு டென்டேட்டிவாக வைத்திருக்கிறார்கள். அந்த இந்தியன் 2 ரிலீஸை அதிகாரபூர்வமாக அவர்களே சொல்வார்கள், லைக்காகவே சொல்லும். இந்த விழா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேசட் ரிலீஸ் விழா, அது இப்போவே நான் சொல்லிடக்கூடாது. ஏன்னா
அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமாக இருக்குங்க. ஏன்னா எலெக்ஷன் அதனுடைய ரிசல்ட்டு எப்படி இருக்கும், எப்படி வரும் அப்படிங்கிறது முன்னதாகவே இப்பொழுது இந்த தமிழகத்தில் உள்ள திமுக கூட்டணி தலைவருக்கு தெரிந்து விட்டது. இந்த ரகசிய அறிக்கைகள், அதாவது போலீஸாருடைய அறிக்கைகள்லாம் வரும்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கவலையே பட வேணாம், இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும், பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றும். பாரதிய ஜனதா அவங்க திட்டம் போட்டிருக்காங்கல்ல, 6 இடங்களை பிடிப்போன்ட்டு. இப்போ 6 இடங்களை பிடிக்கிறதுக்காக தான் 7 தடவை மோடி வந்திருக்காரு. இப்போ 7 தடவை மோடி வந்தால் தான் 6 தடவை ஜனதா பிஜேபி ஜெயிக்கணுங்கிற நிலைமை இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ கேவலம் பாருங்கள். இங்கே அப்படியெல்லாம் இல்லை. ராகுல் காந்தி ஒரே ஒரு தடவை தான் வரப்போகிறாரு. திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் ஒரே ஒரு தடவை தான் சுற்றுப்பயணம்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அடிக்கடி ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் வெளியே தொந்தரவு கொடுக்கவில்லை. கட்சி தொண்டர்களும் மிக பிரமாதமாக பணியாற்றி கொண்டிருக்கார்கள். இன்னொரு முக்கியமான செய்தி, உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கார் பார்த்தீங்களா? அதில் இன்னொரு திட்டமும் அவர் மனதுக்குள்ளே இருந்தது, அதையும் அவர் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறார். அது என்ன? அதாவது ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் இப்போ போகிறோம்ல, அதாவது 6 தொகுதி இருக்குல்ல, ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குல்ல, அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை தொகுதி நாம் கூட்டணியோடு நின்னால் இடத்த பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் போடப்பட்டு இருக்கிறது. உலகநாயகன் கச்சிதமாக கணக்கு போட்டு அதையும் முடித்து கொண்டு தான் வந்திருக்கிறார். இந்த ரகசியத்தை இப்போவே சொல்லிடுறேன், நான் பகிரங்கமாக சொல்கிறதில்ல, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அவர் கணக்கு போட்டு வந்தார். அதில் எத்தனை நமக்கு வெற்றி வாய்ப்புங்கிறதையும் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையையும் அவர் செய்துவிட்டு தான் வந்திருக்காரு. அடுத்த கட்டமும் அதுதான் நடக்க போகுது. சரி, இப்போ உலகநாயகன் கமல்ஹாசனுடைய இந்த இந்தியன் 2 போஸ்டர் பார்த்த உடனே, அதாவது அந்த சேனாபதி கவுண்டர் நல்லா அயர்ன் பண்ண சட்டை நல்ல விறப்பாக நிற்கிது, விறப்பாக இருக்குது. பின்னால் கையை கட்டி விலங்கு போட்டிருக்காங்க. விலங்கு போட்டு அந்த அப்படி ஸ்டைலில் அப்படி திரும்பி பார்க்குறாரு. அந்த இதை பார்த்தவொடனே பலருக்கு எங்கள் அப்பா இது எவ்வளவோ கதை சொல்லுது, பலருக்கு சொல்லியிருக்கு. அதில் ஒருத்தருக்கு சொன்னது ரொம்பவும் பிடிச்சி போச்சு. அவர் வேறு யாரும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் தன்னுடைய வேட்டையன் படத்தை இந்த போஸ்டருக்கு நிகராக அந்த போஸ்டரும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ஸ்டைலுக்கு அவர் கணக்கு போட்டு அவர் வடிவமைத்து அவர் ஒன்று விட்டுருக்காரு. இது வேட்டையன் படக்கணக்கு. அடுத்து இந்த தக் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த தக் லைஃப் ஒரு சரியான போட்டியை கொடுத்துருக்கு. யாருக்குன்னா மற்ற நடிகரை விட்டுருங்க. இப்போ கமல் சாருக்கு இப்போ சரியான போட்டின்னு சொன்னால் யாரை சொல்லணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தான் சொல்லலாம். உலகநாயகனுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் தான் தொழில் ரீதியான போட்டி. அரசியல் ரீதியான போட்டிங்கிறது இப்போ மோடிக்கும் கமல்ஹாசனுக்கும் தான், உலகநாயகனுக்கு தான் அரசியலில். பிஜேபியை ஒழிச்சு தீரணும், பிஜேபியை இந்தியா விட்டே அகற்றணும், இல்லைன்னா இந்தியா நாசமாக போகும். அதாவது இதில் இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும். இந்த நிர்மலா சீதாராமன் இருக்காங்க பாருங்கள், பிஜேபியினுடைய நிதியமைச்சர். அந்த அம்மா அவருடைய கணவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சுத்தமான ஒரு நல்ல மனுஷங்க. அவர் சொல்கிறாரு, பிஜேபியை நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா, அடுத்து மோடி ஆட்சிக்கு வந்தாருன்னா இந்தியா நாசமாக போகும், அடுத்து தேர்தலே நடக்காது. மணிப்பூரில் எப்படி மக்களை கொன்று ஒழித்தார்களோ அதே மாதிரி இந்தியா பூரா நடக்கும். ஆகவே எச்சரிக்கையாக மோடியை வரவிடாமல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமனுடைய கணவனே சொல்லியிருக்காருன்னா, மக்களே, கமல் ரசிகர்களே, கமலுடைய ஆதரவாளர்களே, நீங்கள் அனைவரும் அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிறோம் சொல்லி மீண்டும் சந்திப்போம் நாளை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.